பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். மீனா போயிட்டு அப்பா எப்படிமா இருக்காருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பயங்கரமா ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே செந்தில் வந்து அத்தை கவலைப்படாதீங்க, எதுவும் ஆகாது, அவர் கண்டிப்பா நல்லதா இருப்பாருன்றாங்க. டாக்டர் வந்து அவருடைய ஹார்ட்ல வந்து பிளட் கிளாத் ஆன மாதிரி இருக்கு, அதை கன்ஃபார்மா சொல்ல முடியாது, அது ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணா மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு மீனாவுடைய அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. செந்தில் சமாதானப்படுத்திட்டு மீனாவையும் வந்து கண்ட்ரோல்ல சமாதானப்படுத்திட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியன் வந்து கால் பண்றாங்க. என்னாச்சு ஏண்டா கால் பண்ணலன்றாங்க. இந்த மாதிரி தான்ப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி எது ஒன்றும் வந்து எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க பாண்டியன் வந்து போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப மீனா வந்து செந்தில் கிட்ட எனக்கு நான் வந்து பாத்துக்கிறேன், நீங்க கடைக்கு கிளம்புங்கன்றாங்க. என்ன மீனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ எதுக்காக கடைக்கு போக சொல்ற, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் வந்து போறேன் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே பயங்கரமா வந்து சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. குமார் அரசி வர்றதுக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியும் வராங்க. அரசி வந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து குமாருக்கு வந்து பாய் சொல்லிட்டு போறாங்க. சுகன்யா வந்து பாத்துடுறாங்க. சுகன்யா பார்த்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு, உன் அப்பா இருக்கும் போதே நீ அவளுக்கு அவ்வளவு தைரியமா பாய் சொல்ற, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே தெரியுது உன் அப்பாவோட பிளானும் உன்னுடைய பிளானும் தான்றது, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நல்லா சொல்லி பேசுறாங்க. இல்லம்மா எனக்கெல்லாம் தெரியாது, நீங்க எதுக்காக பயப்படுறீங்க, நீங்க பயப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் வந்து சரி பண்றேன், எல்லா விஷயத்தையுமே சரி பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நீ கண்டிப்பா உதவி பண்ணுவியா, அந்த குடும்பத்தை பழி வாங்க? ஆமா கண்டிப்பா அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக என்னால என்ன முயற்சி முடியுமோ அது எல்லாமே நான் செய்வேன், நீங்க கவலைப்படாத இருங்க நல்லா சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சக்திவேலு. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.